நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பு குழம்பு இல்லைன்னா சாம்பார் இல்லை ப்ளைன் சாம்பார். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு பல்லாரி வெங்காயம், அப்புறம் ஸ்கின் பீல் பண்ணியிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் ஒன்றும் பாதியமாக ஸ்கின்னை பீல் பண்ணியிருக்கிற 4 சின்ன வெங்காயம், தாளிப்புக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு வத்தல். நான் 1:1 ரேஷியோவில் வந்து பாசிப்பருப்பும் துவரப்பருப்பும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பாசிப்பருப்பு மட்டும் எடுக்கலாம், ஃபுல்லாக துவரப்பருப்பு கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். மைசூர் தால் இருக்குல்ல, அதுவும் எடுத்துக்கலாம், இல்லைனா 3 மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பும் துவரப்பருப்பும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு இன்க்ரீடியன்ஸை வேரி பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கலரு, குவான்டிட்டி, அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து ஊற வச்சுருங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் காரம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக வந்து பச்சை மிளகா மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட காரம் வந்து அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து ட்ரை சில்லி மட்டும் காரத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் எப்படி தாளிச்சுட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். குக்கர் சுடாச்சு. நான் 2 tablespoon ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காயவும் கடுகு, ஜீரகம், வெந்தயம் தாளித்து கொட்டிடுங்க. ஜீரகம் வெந்தயம் ஆட் பண்ணிட்டேன். ஸ்மால் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். தாளிச்சுட்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனியன் வதங்கிறதுக்காக. ஆனியன் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கவும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கார்லிக் எடுத்து வச்சுருக்கோம்ல அது, ஒரு ட்ரை சில்லி, அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு க்ரீன் சில்லி, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தாளிச்ச இது எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பல்லாரி வெங்காயம், அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு, நம்ம ஆட் பண்ண சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. சாம்பார் தூள் இவ்வளோ போதும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுட்டோம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பாயில் ஆகும். உப்பு வரப்போ செக் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. நான் கறி லீவ்ஸ் அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணலை, என்கிட்ட இல்லை. என்கிட்ட என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் இதை நான் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட அது அவைலபிளாக இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் வேறு மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து உப்பு வரப்போ செக் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு 3 விசில் விட்டு எடுத்தால் சாம்பார் ரெடி. பருப்பு குழம்பு ரெடி. எம்டி சாம்பார் எதுனாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இறங்கியாச்சு. இறங்கவும் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு அப்புறம் ரச சாதத்தோட இதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா இது ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் ரொம்பவும் வந்து கட்டியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி செமி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.